தற்போது புதுசா கட்சி ஆரம்பிச்சு தமிழகத்துக்கு வராங்க. தொடர்ச்சியா தற்போது விஜய் அரசியல் கட்சி நடத்த வந்திருக்காரு. அவரோட வருகை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்தே ஆகணும்னு ஜனங்க நினைச்சா வந்துருவார். நான் ஓவியம் தான் இந்தியாவுக்கு ஒரு சாபம் பாவம்னு நினைச்சாடு. அது பொய் சார்னு இவன் ப்ரூவ் பண்ணிட்டான். இன்னைக்கு காலையில் பேசும்போது கிட்ட 6 மணி நேரம் பேசினாரு. இதுலேருந்து முறையாக டிப்ளமா கோர்ஸ் 1 வருஷம் இருக்குது, 4 வருஷம் கோர்ஸ் இருக்குது. முறையாக படிச்சேன்னா மினிமம் சம்பளம் 30,000 ரூபாயும், அதிக சம்பளம் 1,30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இதே தலை சுற்று எனக்கு. நான் அரசாங்கம் ஏன் எதிர்பார்க்குறீங்க? உன் கையில் திறமை இருந்தா கை வச்சு சத்தியமாக குறைச்சிக்கலாம். வேற வேலை வாய்ப்புகள் பெருக்கிறதுக்கு அரசு சார்பில் ஏதாவது நடவடிக்கை புரிஞ்சுக்கிறீங்க. இது டேலண்ட்டை பேஸ் பண்ண விஷயம். இது உங்களுக்கு 4 வருஷம் இவங்ககிட்ட படிச்சு டிப்ளமா குப்பை கொட்டிட்டாங்க, உடனே வேலை கொடுக்க மாட்டாங்க. உங்கள் கையில் சரக்கு இருந்தால் தான் கொடுப்பான். இத்தனை பேர் நான் கைதட்டு சொன்னேன், கைதட்டி கிளாஸ் பண்ண சொன்னா இல்லை சரக்கு நல்லா இருந்தால் இது டேலண்ட்டை பேஸ் பண்ண தொழில். இது நான் எஸ்எல்சி படித்து முடிச்சுட்டேன், 30 மார்க்கில் பாஸ் பண்ணி 90 மார்க் எஸ்எல்சி வாங்கி பாஸ் பண்ணால் நான் 35 பார்டர் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவனை ஈக்குவலாக முடியுமா? அது திறமை இல்லாதவன் எந்த துறையும் பெரிய ஆளாக வர முடியாது. திறமையுள்ள பெரிய ஆள் கண்டிப்பாக வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த வண்ணங்களில் உங்களை நிறைய உங்களோட வண்ணங்கள் பார்த்தோம். இது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதுன்னு இம்ப்ரெஷன் அப்படி பிரிக்க முடியாது. இந்த 5 பேரில் எது நல்லா இருக்குது, எந்த பேர் தேவை? ஒருத்தர் மாடர்னாக போட்டிருக்கான், ஒருத்தர் லேண்ட்ஸ்கேப் போட்டிருக்கான். முதல் ஒரு பொண்ணு படம் வந்திருக்குது. படம் வரையலாம்னு நினைக்கிறதே காலங்களில் அவளை வசந்தம், கலைகளிலே அவளை ஓவியம் தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்த குழந்தைகள்லாம் ஓவியெல்லாம் பிறக்கிறது இந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம். உங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியமோ நீங்கள் செஞ்ச புண்ணியமா? ஓவியெல்லாம் இங்கே பிறந்தது பெரும் புண்ணியம். அப்புறம் உங்களெல்லாம் உங்கள் தாத்தா உங்கள் படத்தெல்லாம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண அதை விட பெரிய புண்ணியம். அதை விட என்ன சந்தோஷம் நினைக்கிறேன். இந்த மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு அட்வைஸ் எல்லாம் தேவையே கிடையாது. இவங்க என்னோட புதுசாரி பசங்க. ஏன்னா இவங்க வயசில் நான் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாலாம் கிடையாது. இந்த ஃபஸ்ட் இயர் பண்ண அந்த நான் ஃபர்ஸ்ட்டில் வரையில. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற ஸ்டேஜ் இல்லை. இவங்க இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறாங்க. இப்போ ஸ்கூலில் படிக்கிறாமா, +2 படிக்கிறாங்க, இல்லை சார் காலேஜில் முடிச்சு கல்யாணம் பண்ணி 10 என் பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு எலி குஞ்சுமாக பொண்ணு சொல்லுது. இதாக உட்காந்துட்டு போகிறது. அதே எலி குஞ்சுமாக இருக்குது. அது கேட்டால் எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, மயக்கம் வந்துச்சு எனக்கு. இல்லை எல்லாமே இன்டெலிஜென்ட் பீப்புள் தான். ஆனால் இந்த தலைமுறைகள் எல்லாமே இப்போ சூர்யா 6 பேக் பண்ணிடுறாரு. சூர்யா 6 பேக் பண்ண சிவகுமார் பண்ண முடியாது. புரியுது அவனுக்கு? ஸோ இந்த காலையில் கூட நேற்று நைட் சாப்பாடுனாங்க. எங்கள் வீட்டில் எல்லா சட்னி சாம்பார் இருக்குது. நான் டயட் சாப்பாடு பண்ணி அது உட்காந்துருந்து அந்த அசிஸ்டன்ட் செஞ்சு கொடுக்குறது அப்போ சாப்பிட்றாரு. அந்த மாதிரி தியாகமெல்லாம் பண்ணி இளைய தலைமுறை 100% கெட்டிக்கிறாங்க. அவ்வளோதான் நான் அட்வைஸ் பண்ணுறேன். இதுவரைக்கும் கேட்டது இந்த தொழில் சம்மந்தப்பட்டது. ஒரே ஒரு அரசியல் கேள்வி என்னன்னா, நீங்க நிறைய மேடைகள் முற்போக்கு அரசியல் நிறைய பேசிட்டு வரீங்க. தற்போது புதுசா கட்சி ஆரம்பிச்சு தமிழகத்துக்கு வராங்க. தொடர்ச்சியா தற்போது விஜய் அரசியல் கட்சி நடத்த வந்திருக்காரு. அவரோட வருகை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்தே ஆகணும்னு ஜனங்க நினைச்சா வந்துடுவார். நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவர்கான மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.